ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சகப்பாவில் வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உடம்புக்கு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இது நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி வச்சு உள்ளே பூரணம் அந்த மாதிரி செய்வோம். இல்லை அரிசியிலே வந்துட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சகப்பாவில் வச்சு செய்ய போகிறோம். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், டைமும் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்கு செய்கிறதுக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சகப்பவல் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு, அதாவது நான் வெல்லம் வச்சுருக்கிறேன் அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு 3 கப் அவலுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு மண்டை வெல்லம் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்துட்டு அவல் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த சகப்பாவல் அதோட வந்துட்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். அவல் எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் வெல்லத்தை சேர்த்துருங்க. 1 கப்புக்கு இல்லை நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அவல் பார்த்திங்கன்னா 3 கப்பு, வெல்லம் வந்துட்டு 1 கப்பு, தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு. இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்தா மட்டும் போதும். நம்ம சேர்த்து அந்த வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் வெள்ளை இருந்தாலும் நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை அதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சேர்க்கும்போது நீங்கள் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா உடனே அந்த பாகு வந்துட்டு அந்த அவல் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு போட்ட ஒரு 2-3 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. உங்களுக்கு போட்ட உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கெட்டி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சுருக்க தேங்காய் இதை கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம சூடாக இருக்கும்பொழுது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொழுக்கட்டை ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டில் நம்ம இட்லியை வைக்கிற அந்த பாத்திரத்தில் மேலே வந்து அதே துணியை யூஸ் பண்ணியிருக்கேன். நினச்சி போட்டுட்டு இதில் இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த கையை வச்சு வந்துட்டு அதில் பிடிக்கணும். இதுதான் பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அந்த கொழுக்கட்டையை. பார்த்திங்கன்னா இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் இட்லி தட்டில். அதுக்குள்ளே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகிட்ருக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா முன்னாடி நம்ம வந்துட்டு வெள்ளைப்பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பாதி வெந்திருக்கும். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வெந்துடுச்சு. நம்மளோட சகப்பவல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக சாப்பிட்ணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஹார்டாக இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த கொழுக்கட்டை யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ரொம்ப கம்மியான டைமில் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை நீங்களும் ரெடி பண்ணலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.